மக்களே, இன்னைக்கு சென்னைக்கு வந்து 2வது நாள் ஆகுது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். அதுவும் இந்த மதியம் வெயிலில் எப்படி ட்ரெயினை பிடிக்க போகிறேன், எல்லாமே சாயந்தரம் தானே இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க. இல்லை, இப்போ புதுசாக விட்டுருக்கிற வந்தே பாரத் ட்ரெயினில் தான் நம்ம போகிறோம். முடிஞ்சால் என்னால் பேசி வந்தே பாரத்லேயும் அது உள்ளே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க போகலாம். மக்களே, நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு வந்துட்டோம். ஓகேங்களா? 2:50க்கு இந்த ட்ரெயின் கிளம்பும் போது ஊருக்கு 10:40க்கு போகும்போது உள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ ட்ரெயினுக்குள்ளே போகலாம். நம்ம ட்ரெயின் கரெக்டாக 2:50க்கு ஸ்டார்ட் ஆகிட்டு சரின்ட்டு நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சீட்டையும் செக் பண்ணிவிட்டு நம்ம கம்பார்ட்மெண்ட்லேருந்து திரும்பி பார்த்தா பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் அன்னைக்குள்ள நியூஸ் பேப்பரை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். ரெஸ்ட் ரூம் ரொம்ப நீட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் இருந்துச்சு. ட்ரெயினில் ஒரு டிவி டிஸ்பிளே இருந்துச்சு. அதில் எந்தெந்த ஸ்டேஷன் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுங்கிற எல்லா டீட்டெயிலுமே டிஸ்பிளே ஆகிட்டே இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஸ்நாக்ஸும் ஒரு 4 o'clock கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்நாக்ஸில் ஒரு ட்ராபிக்கான ஜூஸு, ஒரு டீ ஆர் காஃபி பவுடர், ஒரு மசாலா போண்டா, ஒரு சிப்ஸ் பேக்கெட், ஒரு மஞ்ச் சாக்லேட், இவ்வளவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி டைமில் ட்ரெயின் ஆப்ரேட்டர்கிட்ட எப்படி பேசுகிறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ட்ரெயின் திருச்சி ஸ்டேஷன் வந்த உடனேயே நைட் டின்னரு வந்து சேர்ந்துச்சு. அதில் வெஜ் ப்ளஸ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. ரெண்டுமே 300 rupees. மக்களே, இப்போ நம்ம ஆர்டர் போட்ட சாப்பாடு நமக்கு வந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி ஃபுட்டு எப்படி இருக்குது வந்தே பாரத்தில். ஆனால் நான் ட்ரெயினில் ஆர்டர் போடலை, வெளியில் இருந்து ஹோட்டலில் ஆர்டர் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
இப்போ நமக்கு வந்திருக்கிற ஃபுட்டை பார்த்திங்கன்னா கொத்து புரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு குழம்பு, அதுக்கு ஒரு சட்னி கொடுத்துருக்காங்க. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொத்து புரோட்டா வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த கொத்து புரோட்டாவை நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஃபுட்டை பொறுத்தவரை பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் தெரியல என்னால். பட்டு நார்மலாக இருக்குது. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, மைல்டாக இருக்குது. ரொம்ப ஹார்டாக மசாலா அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மைல்டான ஃபுட்டாகவே இருக்குது. பட் உண்மையிலே ட்ராவல் டைமில் இந்த மாதிரி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டர் தான். ஏன்னா ரொம்ப ஹாஷாக இருந்தால் இல்லை சில நேரத்தில் ட்ராவல் டைமில் ஒத்துக்கிறாது. பட் இதை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. பட்டு நான் கிரேவியும் ஊற்றி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், பார்க்கலாம். கிரேவியோட சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த கிரேவியோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. உண்மையிலே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி வருமோ நைட் ட்ராவலு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து விருதுநகர் ஸ்டேஷனை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு 9:15 கிட்ட மணி. ஸோ எப்படி இருக்கும் ஃபுட்டு, சொதப்பிருமான்னு யோசித்தேன். பட் ஓகே. பட் இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 260. 260ங்கிறது ஒரு கொத்து புரோட்டாக்கு ஜாஸ்தி. பட் ஓகே, ப்ரைஸை பார்க்காதவங்களுக்கு இது ஓகே. ப்ரைஸை பார்க்குறவங்களுக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் எனிவே ஃபுட்டு நல்லாயிருக்கு. சென்னையில் 2 நாள் ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்தே பாரத்தில் கரெக்டாக ஒரு 10:35 இருக்கும். நான் வந்து இறங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கு. இந்த 2 நாள் சென்னை ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. முக்கியமாக அதுதான், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. எல்லா இடத்துலையுமே புது லேர்னிங், புது ஆட்களை பார்த்தேன். புது ஃபுட்டு எல்லாமே ஒரு வித்தியாசமான ஜேர்னியாக இருந்துச்சு. இந்த சென்னையோட 2 நாள் ட்ரிப்பை இதோட முடிக்கிறோம். பாய்.